ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேமுதிக கட்சியோட பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2026 தேர்தல் கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும்னு 4-5 மாதங்களாக சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா தாவேகா கூட தான் கூட்டணி அமைப்பாங்கன்னு ஒரு பேச்சு உருவாச்சு. அது ஏன்னா விஜய் அவர்களுக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நெருங்கிய உறவு இருந்துச்சு. அதனால் விஜய் தான் நடித்த கோட் படத்தில் ஏஐயில் விஜயகாந்த் அவர்களுடைய உருவத்தையும் ஏஐயில் விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வீட்டிலேயே போய் பர்மிஷன் கேட்டிருப்பார். அவங்களும் பயன்படுத்திக்க சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் பயன்படுத்திக்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. அதோட கரூர் இன்சிடெண்ட்டில் கூட விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசியிருப்பாங்க, கவர்மெண்ட் மேலே குறை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த நிலைமையில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டணி பற்றிய அறிவிப்பு வரும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.